இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் திருமுழுக்கு விழா வாழ்த்துக்கள். திருமுழுக்கு என்பது வெறுமனே ஒரு செயல் மட்டுமல்ல, மாறாக இறைவனின் அருள் நம்மில் முழுமையாக பாயச் செய்யும் திருவருட்சாதனம். இதன் மூலம் நாம் கடவுளின் பிள்ளைகளாகின்றோம். சற்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு திருமுழுக்கு பெற தண்ணீரில் இறங்கி நிற்க அங்கே இயேசுவின் உடனிருப்பு, தூய ஆவியாரின் துணை மற்றும் தந்தையின் வார்த்தை மூன்றும் ஒரே சங்கமமாக செயல்படுகிறது. இவரே என் அன்பார்ந்த மகன், பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். இதே வார்த்தையை இறைவன் நம்மிடம் சொல்லியிருக்கிறாரா என்று பார்த்தால் ஆம். நாம் திருமுழுக்கு பெற்றபோது தந்தையாகி இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறியிருக்கிறார், என்னிடம் என் அன்பார்ந்த மகன் நீயே, அதேபோல் உங்களிடம் என் அன்பார்ந்த மகன் நீயே, என் அன்பார்ந்த மகள் நீயே என்று கூறியிருக்கின்றார். ஆக திருமுழுக்கில் ஒருவர் இறைவன் மகன் அல்லது மகள் ஆகிறார். அதன் பின்பு அவர் இறைப்பணி செய்ய அழைக்கப்படுகிறார். அந்த இறைப்பணி என்றால் என்ன? இயேசு செய்த பணியை அப்படியே செய்வதற்கான அழைப்பு. அன்பு செலுத்த, பரிவு காட்ட, பிறருக்கு உதவி புரிய, இது போன்ற பணிகள். ஆனால் இன்றைய சமூகம் இது போன்ற நற்பண்புள்ள செயல்களை செய்ய நமக்கு அழைப்பு கொடுப்பதில்லை. உலகம் நம்மிடம் கூறுவது, உன்னால் உடல் உழைப்பு செய்ய முடியவில்லையா, நீ வாழ தகுதியற்றவன் என்று பலவீனம் உள்ளவர்களை ஒதுக்க நினைக்கிறது. உடல் பலம், மனபலம் உள்ள மற்றவரை பலவீனப்படுத்த முயற்சி செய்கிறது. நீ வெற்றி பெற வேண்டுமா, பணம் சம்பாதி, ரம்மி விளையாடி சம்பாதிக்கலாம், ட்ரேடிங்கில் சம்பாதிக்கலாம், இதுபோன்ற ஆசைகளை காட்டிவிட்டு மோசம் போயிருப்பவர்கள்தான் பலர். இருப்பதையும் இழந்திருப்பார்கள். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பவர்கள் பல மனிதர்கள். இன்னொரு புறம், நீங்கள் அழகாக வேண்டுமா, இதை பயன்படுத்துங்கள் என்று அழகு சாதன வியாபாரம். இந்த உலகமே வியாபார நோக்கத்தோடு போய்கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் தங்களை கடவுள் போல் நினைத்து மக்களை அவர்களை அறியாமல் சிறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இயேசு விட்டு சென்ற பணியை பார்க்கின்றோம். இதை பற்றி பேசுகிறவர்களை கைவிட்டு எண்ணிவிடலாம். உலகம் மட்டுமே வியாபார நோக்கத்தோடு இருக்கிறதா? இல்லை, நமது குடும்பமும் அதற்கு அடிமைகளாக்கப்பட்ட நிலையில்தான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கூறும் அன்பு செலுத்துதல் என்பது பிறர் காயப்படக்கூடாது என்று நினைத்து செயல்படுவது. இனில் முதல் வாசகம் கூறுகிறது, நீங்களும் நானும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்றால் அவர் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அவர் கொடுத்த கட்டளை என்ன? பசியாக இருப்போருக்கு உணவு கொடுப்பது, ஆடையின்றி இருப்போருக்கு உடை கொடுப்பது, தாகமாக இருப்போருக்கு தண்ணீர் கொடுப்பது, நோயில் வாடுவோருக்கு ஆறுதலாக இருப்பது, தனிமையில் வாடுவோருக்கு துணை நிற்பது போன்ற செயல்கள்தான் இயேசு விரும்பிய அவர் செய்த செயல்கள். இவற்றை நாம் நமது வாழ்வில் செய்யும் போது இயேசுவுக்கே செய்கிறோம் என்று பொருள்படும். இரண்டாவதாக, பரிவு காட்டுவது. இந்த வார்த்தையை சிந்தித்து பார்க்கும்போது என் உள்ளத்தில் தோன்றிய இயேசுவின் வார்த்தை, உங்களில் பாவம் செய்யாதவர் இவர் மீது கல்லெறியட்டும். அப்படி என்றால் பாவம் செய்கின்றவர் மற்றவரை தண்டிக்கும் உரிமை இல்லை. இந்த உலகில் பலர் பரிவுக்காக இயங்குகிறார்கள். குறிப்பாக போதைக்கு அடிமையானவர்கள், மதுவுக்கு அடிமையானவர்கள், அதே போன்று ஆபாச படங்களுக்கு அடிமையானவர்கள். இவர்களது கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இவர்களை திட்டுவதால், அடிப்பதால், இவர்கள் மீது கோபப்படுவதால் எந்த பலனும் இல்லை. அதே நேரம் இவர்கள் நோய் இவர்கள் கட்டுப்பாட்டை மீறிய ஒன்று என்று உணர்ந்து அவர்களுக்கு அதற்குரிய மருத்துவ உதவிகள், உளவியல் உதவிகள் புரிய முன்வர வேண்டும். இங்கேதான் நாம் பரிவை காட்ட முடியும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பிரச்சனைகளை நாம் பல நேரங்களில் நமது குடும்பங்களில், நமது அருகே வாழும் குடும்பங்களில் பார்ப்பது உண்டு அல்லது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இதுபோன்ற மனிதர்களுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து உதவி புரிய முற்படுவோம். அப்போதுதான் நாம் பெற்ற திருமுழுக்கு அர்த்தமுள்ள திருமுழுக்காக இறைவனின் பிள்ளைகளாக நம்மை அடையாளப்படுத்தும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.